ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து vs இந்தியா லார்ட்ஸில் நடந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து டிராவ் ஆயிடும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இந்தியா வந்து டிராலாம் பண்ண மாட்டோம், நாங்கள் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்தியன் உமன்ஸ் டீம் ஆச்சு ஜெயிப்போன்ற மாதிரி ஜெயிச்சிட்டாங்க. அதாவது இங்கிலாந்துல வந்து ஒரு ராசி இருக்கு போல, டாஸ் ஜெயிச்சா மேட்ச் தோத்துருவோன்னு. அது மாதிரி இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சு மேட்ச் தோத்துட்டாங்க. சொல்லுங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டீம் இருந்தது, என்னென்ன இருந்தது இல்ல என்னென்ன இல்ல. அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் என்னன்னா, அன்லெஸ் அண்ட் அதர் தென் ஒரு டீம் கேவலம் விளையாடவே தவிர உமன்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு ரிசல்ட் வர்றது பெருசா வாய்ப்பு இல்லைன்னு. அந்த கேவலமா விளையாடின டீம் இங்கிலாந்து தான். இந்தியா நல்லா விளையாடினாங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதான் நம்ம லைனா கேம்குள்ள டிஸ்கஸ் பண்ண போகும்போது போவோம். நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த டீம் தான். இந்தியா ஃபுல்லாவே நம்ம சொன்ன அதே லெவன் தான் அப்படியே ஆடினாங்க. நம்ம ஸ்ரீசரணியுமே சொன்னோம், பெருசா கேம்ல அவங்க இல்லைனாலுமே ஸ்ரீசரணி சாய்ஸ் தான் இந்தியாவும் போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு 20 விக்கெட் எடுக்கிறது தான் முக்கியம். 3 பேசர் ஆடியே அவன் அடம்பிடிச்சு ஒரு பேசர் பெருசா ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணாம ஆடுறது வேஸ்ட்ன்ற மாதிரி அவங்களுக்குமே அந்த டிசிஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். செகண்டரி ஒரு ஒரு டாஸ் அப் இருந்தது, நம்ம பேசுன மாதிரி யாஸ்திகா பாட்டியா ஹர்லின் தியோல். சோ அதுமே யாஸ்திகா பாட்டியாக்கு தான். நம்ம நம்ம முடியும் போது நம்ம அந்த அந்த டாபிக் முடிக்கும் போது யாஸ்திகா பெட்டர்னு தான் சொன்னோம். சோ எனக்கு தெரிஞ்சு கரெக்டான லைன் அப் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இருக்க ஸ்குவாட்ல பெஸ்ட் 11 இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரிதான் அங்கேயுமே நமக்கு வந்து இந்த சோஃபி டங்க்லின்னு சொல்லியிருந்தோம். அவங்க ஆக்சுவலா 15 பேர் ஸ்குவாட்லயே இல்ல போல. அது மட்டும் தான், மத்தபடி எல்லாருமே அதே தான் ஆனாங்க. அவங்களுமே அதே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அந்த 10 பேர் இருந்தாங்க. அது போக எனக்கு ஓபனர் தெரியல, நான் எம்எல்எம் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மயாபுஷி ஆடினாங்க. ஏன்னா எம்எல்எம் உங்களுக்கு முன்னாடி டாமி பொமண்டோட ஐ திங்க் 3-4 டெஸ்ட் ஆடினாங்க, கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருந்தாங்க. டக்குன்னு எதுக்கு ஓப்பனிங் காம்பினேஷன் மாத்தினாங்கன்னு தெரியல. செகண்டரி இன்னைக்கு இவங்க இங்கிலாந்து ஸ்குவாட் செலக்ஷனுக்குமே எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. ஏன்னா மேடி வில்லியர்ஸ் வந்து நான் நல்ல பவுலர் இல்லைன்னு சொல்ல, ஆனா உங்களோட பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் அவங்க கிடையாது. உங்களுக்கு சார்லி டீன் இருக்காங்க, எதுக்கு சார்லி டீன் உங்க டீம்லயே ஸ்குவாட்லயே எடுக்கலன்னு தெரியல. இப்பதான் T20 வேர்ல்டு கப்ல கேப்டா போட்டு அமிச்சாங்க, ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. பட் ஆனா சார்லி டீன் ஸ்குவாட்லயே எடுக்கல. எடுத்துதான் அவங்க ஸ்ட்ரெயிட்டாவே 15 ஆயிருப்பாங்க. மேடி வில்லியர்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஆல்ரவுண்டர் தான், நான் இல்லன்னு டினை பண்ண மாட்டேன். பட் உங்களோட பெஸ்ட் ஸ்பின்னரான்னு கேட்டா இல்ல, நான் அது இல்லன்னு தான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப் ஸ்பின்னரான்னு கேட்டா அந்த மாதிரி சில சாய்ஸஸ் மட்டும் தான். மத்தபடி எனக்கு இப்ப அவங்களுமே அதே லைனப் தான். நம்ம சொன்ன மாதிரி 3 பேசர் போனாங்க. நேட் சிவர் பண்ணிட்டு 100% இல்ல, போலிங் போட முடியாதுன்றனால இசிவாங்க ஆடிட்டாங்க. சோ அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போவோம். ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங், ஆஸ் யூஷுவல் நீங்க சொன்ன மாதிரி இந்தியா பேட்டிங் ஆட வந்தாங்க. படுமட்டமா போலிங் போட்டாங்க. ஆனா இங்கிலாந்து லைனே சுத்தமா வரல. 2 பேருமே மாத்தி மாத்தி ஏதோ ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு லாரன் ஃபைலர்லாம் கண்ணா பின்னா எங்கெங்கயோ போட்டுட்டு இருந்தாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு போடுறேன்னு சொல்லிட்டு ஷெஃபாலி மேலே அவுட் ஆன உடனே யாசிகா பாட்டியாவும் ஸ்மிருதி மந்தனாவும் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க ஓவர் த விக்கெட் வந்து நான் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து புஷ் பண்றேன், அவே புஷ் பண்றேன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு போட்டுட்டு இருந்தாங்க. ஷார்ட் பால் போட்டாங்க, லெக் சைட்லயே போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப நல்ல கண்டிஷன்ஸ் இருந்தது. நீங்க கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த டாஸ் ஜெயிச்சதுக்கான அட்வான்டேஜ் நீங்க யூஸ் பண்ணிருக்கலாம். அது ரொம்ப கேவலமா பவுலிங் போட்டதுனால இந்தியா வந்து 2 விக்கெட் ஏர்லியா லூஸ் பண்ணாலுமே, ஐ திங்க் லஞ்ச் அப்போ 2 விக்கெட் போயிருந்ததுன்னு நினைக்கிறேன். 2 ஏர்லி விக்கெட்ஸ் போயிருந்தாலுமே ஆனா ரன்ஸ் லூஸ் பால்ஸ்ல. சோ அது அந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேவலமா பவுலிங் போட்டாங்க. அதான் இப்போ உனக்கு வழக்கம் போல ஸ்மிருதி மந்தனா வந்து நான் வந்து ஒரு பக்கம் ஆங்கர் மாதிரி ஆடினே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆடிட்டே இருந்தாங்க. ஆனா என்ன, வெல் டிசர்விங் செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாங்க. 2 வாட்டி சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி. அதான் கேவலமான பால். ஒரு தடவை 80, ஒரு தடவை 70. அதான் ஒரு தடவை அது மீன் போட்டு இருந்தாங்க. 18 நம்பர் போட்டு ஒயிட் கலர் ஜெர்சி போட்டு வந்தாலே வெளியே போற பால அடிப்போம் அப்படின்ற மாதிரி மீன் போட்டுட்டு இருந்தாங்க. விராட் கோலியை சேர்த்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தா டவுன் த லெக் போனதை இது பண்ணி அவுட் ஆயிட்டாங்க. 2 செஞ்சுரி ஆக்சுவலா போர்ட்ல 2 தடவை பேர் எழுதிருக்கலாம் லார்ட்ஸ் போர்ட்ல. அவங்க மிஸ் பண்ணத யாஸ்திகா பாட்டியா வந்து நான் எழுதிக்கிறேன் என் பேரு அப்படின்ற மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் ஆனாங்க அவங்க. இல்ல அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே போவோம். நம்ம சொன்ன மாதிரி அந்த ரொம்ப கேவலமா பவுலிங் போட்டனால இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிச்சு. ஏன்னா நீங்க டாஸ் வின் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணதுக்கான ஒரு டிசிஷனை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியாவுக்கு நீங்க லீட் கொடுத்துட்டீங்க என்ன கேட்டீங்கன்னா. ஹர்மன் பிரீத் அந்த 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 பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நல்லா ஆடிட்டாங்க. ஸோ ஐ திங்க் 190 ஃபார் 3ல இருந்து 280க்கு ஆல் அவுட் ஆனாங்க இந்தியா. ஸோ அதுவே ஒரு பெரிய டவுன்ஃபாலா பாக்குற நிலைமை இருக்கு. 280ன்றது ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் தான். பட் ஆனா இன்னும் நல்ல வின்னிங் பொசிஷன்ல இருந்தாங்க. 190 ஃபார் 3 இருந்தது. ஐ திங்க் லாஸ்ட்ல தீப்தி இன்னிங்ஸ் இல்லைன்னா ஒன்னும் இல்லாம போயிருக்கும். தீப்தி ஓரளவுக்கு எண்ட ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ரன்ஸ் போடவே தான் உங்களுக்கு 280 போச்சு. ஓரளவுக்கு கம்பேக் பண்ணாங்க இங்கிலாந்து, நம்ம இல்லன்னு சொல்லக்கூடாது. ஆனா வந்து நீங்க அந்த அந்த ஃபர்ஸ்ட் செஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி செஷன் உங்களுக்கு திருப்பி அமையாது.
அது இந்தியாவுக்கு வந்துருச்சு. அதனால கேமே டில்ட் ஆயிடுச்சு. 280 ஓரளவுக்கு ஓகே ஸ்கோர். மேபி இங்கிலாந்து இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு யோசிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போது. கொஞ்சம் பேட் பண்ணி அந்த ஸ்கோர் பக்கத்துல போயிட்டா போதும், நம்ம ஓரளவுக்கு இது பண்ணிடலான்னு. பட் ஆனா கிராந்தி கவுட் ஹாஸ் டிஃபரெண்ட் பிளான்ஸ். நம்ம சொன்ன மாதிரி அதான் லைனர் லென்த் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதான் மாத்தி மாத்தி அடிச்சுட்டே இருந்தாங்க. உனக்கு இது சயாலி சத்கிரேவும் அவங்களுக்கு பயங்கரமா கம்பெனி கொடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் பயங்கரமா இல்ல போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ரென்த் அதனால தெரியும், விக்கெட். அதுதான் உண்மை நீங்க சொல்ல போனா. ஏன்னா பெல்லோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியும், ஆனா அது அவங்க கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணல. லாரன் ஃபைலருமே நல்ல லைன்ஸ் போடுவாங்க, அவங்க பண்ணல. நீங்க சயாலி சத்கரே என்னன்னா அவங்க இன்ஸ்விங் பவுலர், பியூர் இன்ஸ்விங் பவுலர், அது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் அழகா அந்த 6th ஸ்டம்ப் லைன்ல போட்டாங்க. ஒரு பால் உள்ள வந்தது, கரெக்டா எல்பிடபிள்யூ போல்டு எதெல்லாம் விழுமோ எடுத்தாங்க. கரெக்டா அதே மாதிரி கல்லி வச்சாங்க, பாயிண்ட் வச்சாங்க, எக்ஸ்ட்ரா கவரும் மிட் ஆஃபும் வச்சுட்டு வெளியே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. முடிஞ்சா கவர் டிரைவ் ஆடு, முடிஞ்ச கவர். ஆனா ஆட் பவுண்டரிஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா அதுதான் உங்களோட கேம்பிளே. நீங்க அந்த மாதிரி பவுண்டரிஸ் கொடுக்கும் போது தான் உங்களுக்கு விக்கெட் விழும். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், நீங்க சோபி எக்லஸ்டனோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபுல் பால் போடுவாங்க சத்கரே, அது இன்னொரு ஸ்பெல் வரும்போது அழகா கவர் டிரைவ் ஆடிடுவாங்க. எக்லஸ்டன் வெளியே போட்ட பால், அடுத்த பால் கொஞ்சம் இழுத்து லைன்ல போடுவாங்க, திருப்பி பூமி கவர் டிரைவ் ஆட போவாங்க எட்ஜ். ஸோ இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியும். நம்ம கிராந்தி கவுடுமே நம்ம நீங்க போய் நம்ம ப்ரிவியூ பர்சன் வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க நல்ல லைன்ஸ் போடுவாங்க தான் நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி கன்சிஸ்டன்டா ஆஃப் ஸ்டம்ப்ல அடிச்சிட்டு இருந்தாங்க. நீ எதுவுமே பேட் திருப்ப முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. டாமி பவுமன்ட்லாம் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த சின்ன பார்ட்னர்ஷிப் கிடைக்கலன்னா ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். மேத்யூ வெப்ரண்ட்டும் ஈத்தன் நைட்டும் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் மேத்யூ வெப்ரண்ட்டும் எமி ஜோன்ஸும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போனாங்க. எமி ஜோன்ஸ். சோ அந்த பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா அவங்க இங்கிலாந்து ஃபுல்லாவே கேம் விட்டு வெளியே போயிருப்பாங்க. ரொம்ப நல்லா போட்டாங்க கிராந்தி கவுட். எனக்கு அது ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னன்னா 2 இன்னிங்ஸ்லுமே 80-70 அடிச்சு ஸ்மிருதி மந்தனாக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருவாங்க, இல்ல யாசிகா பாட்டியா வந்து செஞ்சுரி அடிச்சாங்க மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். ரொம்ப ஹாப்பி நான் கிராந்தி கவுடுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தது பார்த்தோன்னே. ஆமா ஆமா, அவங்க வந்து அவ்வளவு செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே உனக்கு 2 விக்கெட் அதை எடுத்ததுனால இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஆனாலுமே நீங்க செஞ்சுரி இருக்கு, 2 இன்னிங்ஸும் 80-70 அடிச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் பெருசா பாப்பாங்க யூசுவலா. ஆனா பவுலர் கொடுத்தது நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெர்மௌண்ட்டுக்கு தான் ஒரு மோசமான ஃபேர்வெல் அமைஞ்சிருச்சு. ஒரு 2 ஒரு டக்குன்னு ஆயிடுச்சு. ஆனா அவங்க எக்ஸ்ட்ராடனரி பேட்ஸ்மேன், அது நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல. மேத்யூ வெப்ரண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல பேட்ஸ்மேன். பட் ஆனா அவங்களோட வீக்னஸுமே இருக்கு, அது அவங்களுக்கும் தெரியும். அவங்க பாடி முன்னாடி வந்துரும் ஹெட் விழுந்த அப்புறமா. சோ எல்பிடபிள்யூ நிறைய ஆவாங்க அவங்க. சோ அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் கிராந்தி கவுட். பட் ஆனா நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்டர்நேஷனல் கரியர். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்ல கரியர். ஒரு 200 வரை அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா கூட லாஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல. அவங்களோட பேட் லக். சோ இங்கிலாந்து யாருக்குமே எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பவுலிங் போட்டுமே அவங்களுக்கு அவங்க 120 லீட்லாம் வந்து கஷ்டம். நீங்க அங்க இருந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே 80 வேற வந்துச்சு குவிக் ஃபயரா. ஆஸ் யூசுவல் ஷெஃபாலி பேட்ல பட்டுருச்சு. அழகா பூமி கவர் டிரைவ்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க ஷெஃபாலி. நீ போடுறியா போடு, நான் கவர் டிரைவ் வரேன் 4 எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 88 அங்க முடியும் போது 200 நோ லாஸ். நீங்க லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்தியா. சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இங்கிலாந்து தலைலாம் தொங்கிடுச்சு, அவங்க தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு கோயிங் டுவர்ட்ஸ் லூசிங் சைடுன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் செஞ்சுரி அடிப்பேன், அதாவது லார்ட்ஸ்லயே ஃபர்ஸ்ட் உமன் டு ஸ்கோர் செஞ்சுரி அப்படின்னு வருவேன். அதுக்கப்புறம் வேற ஒரு 113 ரன் யாசிகா பாட்டி அடிச்சோடனே ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. ஒண்ணும் பண்ண முடியல. அப்புறம் ஆனா ஒரு சோஃபி எக்லஸ்டன் ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஃபைட் பேக் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு எண்ட்ல தனியா. பாவம், ஏன்னா லாரன் பெல்லுமே கொஞ்ச நேரம் போட்ட அப்புறம் அவங்களுக்கு ஏதோ இன்ஜுரின்னு போயிட்டாங்க. சோ சோஃபி எக்லஸ்டன் தனியா அவங்க பாட்டுக்கு ஏதோ போட்டுட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு அவங்க பேரு போர்ட்ல வர அளவுக்கு அது சோஃபி எக்லஸ்டன். ஆனா ஷி டிசர்வ்ஸ் அ பிளேஸ் இந்த ஹார்னஸ் போர்ட். அவ்வளோ டாயில் பண்ணி ஒரு 5 எடுத்துட்டாங்க. ஐ திங்க் 3rd ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்னு நினைக்கிறேன் இந்த உமன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மொத்தமா. இப்போ தீப்தி தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, செகண்ட் வந்து ஜுலன் கோஸ்வாமி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ 3rd மூவ் ஆயிருக்காங்க. 350 சம்திங்ல இருக்காங்க, 357 அந்த மாதிரி தீப்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 330 சம்திங்ல எக்லஸ்டன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 320ஸ்ல என்னவோ. சோ அதான் 4th 5 நினைக்கிறேன் இது அவங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்ல. அதுவுமே எனக்கு தெரிஞ்சு டாப் லிஸ்ட்ல இருக்காங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு பேர் வாங்குற அளவுக்கு சொல்லணும்னா இங்கிலாந்துல இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு சோஃபி எக்லஸ்டன் பேர் சொல்லலாம். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ஏமி ஜோன்ஸும் 2 இன்னிங்ஸ்லுமே 50. சோ அதுமே ஒரு நார்மல் இது இல்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஓரளவுக்கு ஃபைட் பேக் பண்ணக்கூடிய 50 இருந்தது அது.
அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படி ஆமா. இப்படி தெரிஞ்சிருச்சு. அது இல்லாம இன்னும் ஹர்மன் பிரீத் கௌர் அவங்களுக்கு வந்து இன்னும் கஷ்டம் கொடுக்கணும்னு ரிச்சா கோஷ் 50 அடிக்கிற வரைக்கும் ஆட வச்சிட்டாங்க. அது வந்து ரிச்சா கோஷ் ம். பாவம் சிங்கிள் எடுக்க வேணாம் நின்னு அடிப்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஓடிடுறாங்க. டென்ஷன் ஆகுறாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம். அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் ம். இருந்தது. பட் கம்மிங் பேக் அகைன் அது தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி இது முடிஞ்சு போன கேம். இங்கிலாந்துமே ஒன்னும் பண்ண முடியல. 457 ரொம்ப கஷ்டம். அதான் அதான் 457ன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு 4 செஷன்ஸ்ல எல்லாம் சேஸ் பண்றதுன்றதுல வாய்ப்பே இல்ல. பட் இந்தியா வந்து திரும்ப நாங்க 4 செஷன்ல 10 விக்கெட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு போட்டு விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. அதான் அது முடிஞ்சிச்சு. உண்மையா சொல்ல ஆனா போனா ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் தான் இது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் லார்ட்ஸ் உமன்ஸ்ல அதுமே இந்தியா ஜெயிச்சிருக்காங்கன்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் டாமினேட்டிங்கா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு வருத்தம்னா சீச்சர்னிக்கு மட்டும் தான் விக்கெட் விழல. மீதி எல்லா பவுலர்ஸ் பவுலிங் போட்ட எல்லாருக்கும் அவங்களுக்கு விக்கெட் பெருசா விழுந்தது. பாலும் அதான் கொடுக்கல, தேவைப்படல அவங்களுக்கு. அதான் மொத்தமாவே 2 இன்னிங்ஸும் சேர்த்தே 16 ஓவரோ 17 ஓவர் தான் போட்டாங்க அவங்க. அவ்வளவுதான் போட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்னேரா வந்து ஓரளவுக்கு நல்லா போட்டாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்னிங்ஸ்ல 2 விக்கெட், நல்லா செகண்ட் போட்டாங்க. இன்னிங்ஸ்ல 4 ஐலைன் மேல நல்லா டாஸ் பண்ணி போட்டாங்க. மேடி வில்லியர்ஸ் டு ஹர்மன் பிரீத் கௌர் அந்த பாலுமே சரியான பாலு. அப்புறம் ஸ்னேரானா டு மேடி வில்லியர்ஸ் நினைக்கிறேன். சோ ரெண்டுமே ஆஃப் ஸ்பின்னர்ஸ் டிலைட். நல்லா அப்படியே வெளியே நல்லா டெம்ப் பண்ணி போட்டு டிரைவ் ஆட போகி நல்லா அப்படியே டிஃபென்ஸ் பீட் ஆகி சூப்பரான பால்ஸ் ரெண்டுமே. கிராந்தி கவுடுமே நிறைய நல்ல பால்ஸ் போட்டாங்க. அதான் இது ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் தான் உமன்ஸ் கிரிக்கெட்ல இந்தியாவுக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம சொன்ன மாதிரி அந்த அந்த ரெக்கார்ட் இன்னும் இன்டாக்ட்ல தான் இருக்கு. இந்தியன் உமன்ஸ் வந்து இன்னும் இங்கிலாந்துல போய் தோத்ததே இல்ல டெஸ்ட் மேட்ச். இங்கிலாந்துல அதுவும் இல்லாம உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியும் ஒரு இந்தியன் தான் உமன்ஸ்ல லார்ட்ஸ்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபைஃபரும் இந்தியன் தான் அப்படின்றதும் நம்ம பொறிச்சு வைக்க வேண்டிய இதுதான். ஸோ ஒரு நல்ல மேட்சா இருந்தது, நல்ல கான்டெஸ்டா இருந்தது. ஆனா நல்ல கான்டெஸ்ட் இல்ல, ஒன் சைடு கான்டெஸ்டா தான் இருந்தது முக்காவாசி. ஃபைட்டே பட் இல்ல. ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது அவங்க இங்கிலாந்து வந்து நாக்ஸ் வெல்பிரண்ட வந்து ஒரு பவுலரா கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க. அவங்க பவுலிங் பண்ணியிருந்தா 11 வேலையா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். அவங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே லைனல் லென்ஸ் பிடிக்கவே இல்லை. அவங்க ஒரு மாதிரி சும்மா போட்டுட்டு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. சோஃபியா கிளஸ்டன் ஓரளவுக்கு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இசி வாங் நல்லா போட்டாங்க. ஓரளவுக்கு கம்பேக் கொடுத்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்டுமே கொஞ்சம் அடி வாங்கின அப்புறம் இசி வாங் தான் டைட் லைன்ஸ் போட்டாங்க. அந்த டைட் லைன்ஸ் யாருமே போடல. இவங்களுக்கு சார்லி டீன் ஆடி இருக்கணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கு தான் வருவேன். அது ஏன் எடுக்கலன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க ஏதாவது இன்ஜுரி இல்லைன்னா T20 வேர்ல்டு கப் ஆட்டு வராங்க. நிறைய பேர் அப்படிதான் வராங்க. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. பெஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஆடணும் நீங்க, அவ்வளவுதான். மேடி வில்லியர்ஸ் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர், பார்ட் டைம் ஆல்ரவுண்டர். நீங்க மேபி அவங்களை யூஸ் பண்ணலாம், ஆனா ஃபுல் டைம் அவங்களை யூஸ் பண்றது எனக்கு தெரியல. அது மாதிரி சில பல மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, எதுவுமே அவங்களுக்கு அமையல சரியா. இந்தியா அவுட் பிளேட், அவ்வளவுதான். அதான் உண்மை. நீங்க என்ன சொல்லலாம். இந்தியா அவுட் பிளேடு. இதுக்கப்புறம் எப்ப டெஸ்ட் பிளே பண்ணுவாங்கன்றதே நமக்கு தெரியல, கொஸ்டின் மார்க் தான். அடுத்து இன்னொரு டெஸ்ட் மேட்ச் எப்ப நடக்குதோ அப்போ வந்து நாங்க ப்ரிவியூ பண்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உல்ஸ்வர்ஸ். பாய் பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்